மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிசம். உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். யூ ஹவ் நத்திங் டு லூஸ் பட் சேஞ்ச். அடிமை விலங்குகளை தவிர நீங்கள் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற அந்த பிரகடனத்தை குறிக்கோளாக கொண்டு புரட்சியாளர் லெனின் 1917 நவம்பர் புரட்சியை சோவியத் ரஷ்யாவிலே ஏற்படுத்த 49 மாவோ செஞ்சீனத்திலே செங்கொடியை உயர்த்தி கம்யூனிச தத்துவத்தை நிலைநாட்ட வியட்நாம் விடுதலை பெறுவதோடு அது கம்யூனிச தேசமாக மாற ஹோசிமின் பாடுபட அதன் ஒரு பகுதியை பின்பற்றி கியூபாவிலே பிடல் காஸ்ட்ரோ செகுவேரா கியூபா புரட்சியிலே வெற்றி பெற உலகமெங்கும் கம்யூனிச தத்துவம் நிலைநாட்டப்படுவதற்கு காரணமாக இருந்து 1925 இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் கட்சி நிலைநாட்டப்பட்டது. லண்டன் மாநகரில் கார்ல் மார்க்சினுடைய சிலை இருக்கிறது. நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன். சிலைக்கு வீர வணக்கம் செலுத்தியிருக்கிறேன். இன்று தமிழகத்தில் கன்னிமரா நூலகத்தினுடைய நுழைவாயிலே கார்ல் மார்க்ஸ் சிலை வைக்க முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் முடிவெடுத்தது சால பொருத்தமாகும். லண்டனிலே இருந்த நூலகம் அது இன்று அருங்காட்சியகமாக்கப்பட்டு விட்டது. அந்த நூலகத்தை முழுமையாக பயன்படுத்திய முதல் மனிதர் கார்ல் மார்க்ஸ். ஒவ்வொரு நாளும் நூலகத்தில் கடைசி நபராக அவரை வெளியேற்ற பிறகுதான் அந்த கதவை பூட்டுவார்கள். ஆகவே தமிழ்நாட்டில் கன்னிமாரா நூலகத்தை அதிகமாக பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்கள் உதவிய இந்த நூலகத்துக்கு எதிரில் வாசலில் இந்த சிலையை அமைக்க முதலமைச்சர் தீர்மானித்தது மிக பொருத்தமாக இருக்கிறது. இனி சென்னைக்கு வருகிறவர்கள் கார்ல் மார்க்ஸ் சிலையை காண்பதற்கு வருவார்கள். சிலை தத்ரூபமாக நான் மற்ற நாடுகளிலே பார்த்த சிலைகளை விட இது மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கார்ல் மார்க்ஸ் புகழ் உலகம் உள்ளளவும் வாழும் வளரும். கார்ல் மார்க்சினுடைய புகழுக்கு வீர வணக்கம் செலுத்துகிறேன்.